எடுத்த வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போக போகிறோம். இது மாதிரி தான் ஆஃபீஸ் போகணுன்னா நான் ஆப்போசிட்டில் ரோட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நான் இந்த வண்டி கிடைச்சாலும் ஷேர் ஆட்டோவோ பஸ்ஸோ எது கிடைச்சாலும் அதை பிடிச்சி ஏறி போகிற மாதிரி இது. எப்போவுமே ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு சும்மா இன்னைக்கு லைட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ரோடு காலியாக இருந்தது, இந்த நேரத்தில் எடுத்தால் தான் உண்டு. நம்ம ஒரு வேளை வண்டி போகிறப்போ எடுத்தால் கிராஸ் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை ஆகிடுங்கிறதுக்காக நான் எடுக்கல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போய் நிற்கும் போது கரெக்டாக ஷேர் ஆட்டோக்கு முன்னாடியே ஒரு பஸ் வந்துருச்சு, ஃப்ரீ பஸ்ஸே கிடச்சிருச்சு. அதனால பஸ்ஸில் ஏறி நம்ம கிளம்பிட்டோம். அந்த ஜன்னல் சைடில் இருக்கிற வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வாசலில் இறங்கியாச்சு. அங்கே தான் வந்து எங்களுக்கு ஸ்டாப்பிங் வரும். என்னோடய பஸ் ஸ்டாப் வந்து அந்த இடத்துல ஆஃபீஸ் முன்னாடி இறங்குற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறதையும் லைட்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன். இந்த பில்டிங்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குது. இங்கே அப்படியே உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ்குள்ளேயே பார்த்தோன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார். எப்போவுமே பார்க்குறது தான், இன்றைக்கி சும்மா உங்களுக்காக வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. உள்ளே போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது அந்த மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கெல்லாம் எடுக்க முடியல, ஜஸ்ட் நம்ம போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே சொல்கிறது தான், ஒர்க்கெல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்க முடியாது. அதனால ஜஸ்ட்டு அங்கே போனது இருந்தது அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்தோம். அப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் வெளியில் வாக்கிங் போகிற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நான் ஆஃபீஸில் வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டீ போட்டு கொடுத்துருவாங்க அம்மா. அதே நேரத்தில் வீட்டு டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கள் வீட்டில் போட்டுற டீ நான் குடிச்சிருவேன். ஆஃபீஸில் மோஸ்ட்லி டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். அதனால் அந்த பிரேக் டைம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, வீடியோ எடுக்கணும்னு நினச்சதுனால என்னன்னு தெரியல, வெயில் ரொம்பவும் அடித்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஈவினிங் டைமில். சரி, அதை அப்படியே கவர் பண்ணி சும்மா காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த லைனில் தான் கொஞ்சம் வண்டி போகும், பட் ஆனால் சென்ட்ரலில் போகும், மேலே ரேம்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபான இடம் தான். நிறைய பேர் வாக்கிங் போவாங்க இந்த டைமில். யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, யாரும் காமிச்சிடக்கூடாது, எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் யாருமே காமிக்கல. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டு 12 மணிக்கு எப்பவும் போல் வீட்டுக்கு கிளம்புற டைமே வந்துருச்சு. 11:30 கேப் எடுத்தப்போ சரி வெளியிலையும் அப்படியே கவர் பண்ணிடலாம், கிளம்புறதையும் ஒரு வாட்டி கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கேப் வந்து மெயின் ரோட்டில் இறங்கும். மெயின் ரோட்டில் இறங்கி நான் அப்படி உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அது நடந்து வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த நாய்ங்க தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, தினமும் என்னை ஃபாலோ பண்ணும். நான் எப்போ வந்தாலும் கொலைக்கும், இன்னைக்கு ஏதோ கொலைக்கல, நான் தப்பிச்சிட்டேன். இதில் பார்க்கலாம். பாய் பாய்.